ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக செங்கல் சூளை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க. அதனால் வரக்கூடியவருக்கு வந்து திருமணமாகி குழந்தை இல்லாமலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தான் வந்துங்க செங்கல் சூளை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க வந்து ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நல்ல ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் முதல்ல சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடெல்லாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை போலவே சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலே போதுங்க. வசதியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு படிச்சிருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணமாகி முறைப்படி வந்து விவாகரத்து பண்ணிட்டு தாவும். அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து முறைப்படி வந்து மனைவி விவாகரத்து பண்ணவராக இருக்கணும். அப்படி இல்லைனா மனைவி இல்லாதவராக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்னா இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு நகையெல்லாம் எதுவும் போட முடியாதுங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது ஓரளவு சீர் செலுத்துதான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.